ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு வருவாராம். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே வருவாராம். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு வருவாராம். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே வருவாராம். உண்டு கூடுவோம், உணர்ந்து வாழ்வோம். உண்டு கூடுவோம், உணர்ந்து வாழ்வோம். சுயநலம் நீக்கி இயநலம் காத்து அன்பில் நாம் வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே அனைவரும் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழிபடுத்தி அன்புடன் வாருங்களே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பலியானது சிரல் பிரவீன் பிறந்தநாள், மனோகரி நன்றியதாக டிம்பிள் பிலிப் எடிசன் பெர்னாண்டோ குடும்பத்தினர், ஆண்டனி ஃபாத்திமா மேரி சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். Therefore, the offering the mass as a thanksgiving, special intentions of Nana Prakasi for the peace in the family ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் திருப்பலியானது ஆண்மலை பாற்றிக்காக 13th year death anniversary of B. Pushparaj, Manoharan Fernando, Maybet Kaho, Paul Chalaski, Abikus Ryan, Lebro Maskarnos, Shantakumar, Savrimuthu, Susai Mary, Vedamuthu, Javamala Mary, Stanislas, Fatima Mary, Daniel, Shivan, Lalita, குருநாதன் பாக்கியம் ஆகியோருடைய ஆத்மலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, 78வது சுதந்திர தின விழா அன்னையாம் தேவத்தாயுடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய திருவிழாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற உங்களை அன்போடு திருப்பலியில் வழியாக கலந்து கொண்டு இறை ஆசிரியர் பெற அன்போடு அழைக்கின்றேன். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு கொண்டாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதாலும் கருணையான புனித மரியாதையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முடியாது. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
இயேசுவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாருடைய தந்தையிடம் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, உமது திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடவும் அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதியை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரில் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 இருந்து அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேர்கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓவியரின் பொன்னணிந்த வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசே.
நிற்கின்றாய் பட்டத்து அரசி. கோவிலின் பொன்னணிந்த வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசே. கோவிலின் பொன்னணிந்த வலப்புறம் நிற்கின்றாய் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வார். கோவேரின் பொன்னணிந்த வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசே. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிட, பிறந்தகம் மறந்துவிட. கோவிலின் பொன் அணிந்த வலப்புறம் நிற்கின்றாய் பட்டத்து அரசி. உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரை பணிந்திட. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பொன்னணிந்த வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 20-26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதாயா மலைநாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரையாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது ஒரு உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றோரும் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ள குழந்தை பேர் வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் ஏற்றி பெருமைப்படுத்துகின்றது. இமைப்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினர் என பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியனின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மகிழ்வான நாள், மன நிறைவு நாள், விசித்திரமான நாள், வித்தியாசமான நாள், விவரிக்க முடியாத நாள். ரொம்ப வித்தியாசமான இந்த நாளில் நம்முடைய இந்திய சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகிறோம். 78வது ஆண்டு சுதந்திர தின விழா. அதனுடைய வாழ்த்துக்களோடு இன்றைக்கு நம்முடைய தாய் திரு அபிந்த ரெட் லெட்டர் டே என்று நாம் சொல்லலாம். ஆக நம்முடைய அன்னையினுடைய விண்ணேற்பு தாயினுடைய பெருவிழாவை கொண்டாட நாம் எல்லோருக்கும் அழைப்பு. ஆக விண்ணேற்பு அரசினுடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதம். கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். 1950ஆம் ஆண்டு அப்பொழுதே திருத்தந்தை 12ஆம் பத்தினாறு இன்றைய நாளை அன்னை மரியாளை விண்ணேற்பு அன்னை என்று விசுவாச கோட்பாடாக அறிவிக்கிறார். He declared the Mother Mary is a lady of assumption என்று the dogma of faith விசுவாச கோட்பாடை பிரகடனம் செய்து விழா எடுத்து சிறப்பிக்க நம்மை அழைக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர் இருந்தார். the famous the popular psychologist கார்ல் ஜூங் என்பவர். அவர் சொல்கிறார், அன்னை மரியாள் யார் என்றால், அன்னை மரியாளில் தான் கிறிஸ்துவர்களின் ஒட்டுமொத்த சாயலை நாம் பார்க்க முடியும். இந்த அன்னை மரியாள் தான் கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கையின் முன்மாதிரி என்று புகழாரம் சுட்டுகிறார் தன் அனுபவ இறை வார்த்தைகளால். அன்புக்குரியவர்களே, அன்னையுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவை பழைய ஏற்பாட்டோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு அழகான நிகழ்வு இருக்கிறது. ஒன்று சாமுவேலுக்கு எழுதிய புத்தகத்தில் வரும். தாவீது அரசர் என்ன செய்வார்? நற்கருணை பேழையை எடுத்துக்கொண்டு மேல தாளத்தோடு தாரை தம்பட்டங்களோடு அடித்துக்கொண்டு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக நடனம் ஆடிக்கொண்டு எருசலேம் நகருக்கு எடுத்து சொல்வார். அதுபோலத்தான் விண்ணக தந்தையாம் கடவுள் தம் திருமகன் இயேசுவின் பேழையை தாங்கிய அன்னை மரியாளை மேல தாளத்தோடு ஆராவாரத்தோடு விண்ணகம் எடுத்து சென்ற அந்த நாள் தான் இன்றைய நாளாக நாம் சிறப்பிக்கின்றோம். விண்ணக நகருக்கு எடுத்து சென்ற அந்த நாள். ஆக அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்து சென்றாள் என்று அற்புதமாக
விவிலியத்தில் விவரிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரிந்த சில நேரங்களில் படித்த வீரமா முனிவர் தேம்பாவணி, அவர் இயற்றிய புகழ்பெற்ற இலக்கியம். அவருக்கு மொழி தெரியாது, தொடக்கத்தில் மொழி தெரியாது, பண்பாடு தெரியாது, கலாச்சாரம் தெரியாது. ஆனால் தமிழ் மேல் பற்று, தமிழ் மண்ணுக்காக, இந்த தமிழ் மொழிக்காய் என்று கற்றுக்கொண்டு விண்ணக அரசு லேடி ஆஃப் அசம்ஷன் என்று அழைக்கிறோம் இல்லையா, இன்றைக்கு விண்ணக மாதாவை பற்றிய ஒரு அழகான குறிப்பை, சொல்லாடலை தன்னுடைய தேம்பாவணியில் அவர் அழகாக பதிவு செய்கிறார். விண்ணக அரசு யார் தெரியுமா என்று இவ்வாறு அவர் சொல்லுகிறார். அன்னை யார் என்றால் அருளாகி, அகமாகி, அகம் என்றால் என்ன? உள்ளம். அகிலாகி, அகிலம் என்றால் என்ன? உலகம். இப்படி சொல்லுகிறார் பாருங்க. அருளாகி, அகமாகி, அகிலாகி, அழகாகி, அழியாத அழகியாகி, பொருளாகி, புறமாகி, புனிதமாகி, பண்பாகி, அன்பாகி, அறிவாகி, ஒளியாகி, மொழியாகி, வழியாகி, விழியாகி, விரிவாக விளக்காகி, பலவாகிய, துளியாகிய விண்ணக அரசியே வாழ்க 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 என்று தேம்பாவணியில் அழகாக புகழாரம் சூட்டுகிறார் விண்ணக தாய்க்கு. ஆக இந்த அன்னை யார் என்றால் அன்பு கடல் என்கிறார் வீரமாமுனியுடைய வார்த்தைகள் தேம்பாவணியில். இந்த அன்னை அருட்கடல், நிறைக்கடல், திருக்கடல், அன்பு கடல் என்று சொல்லி அன்னை மரியாள் இன்னும் அழகாக புகழாரம் சுட்டுவார். இந்த தேவத்தாய் விண்ணக அரசி யார் என்றால் இந்த மண்ணகத்திற்கு வளமானவள், இந்த மண்ணுக்கு வளமானவள், மனதிற்கு பலமானவள், விண்ணுக்கு மதியானவள், வாழ்வுக்கு நீதியானவள், கண்ணுக்கு காட்சியானவள், கற்புக்கு சாட்சியானவள், கலங்கரை விளக்கமானவள், காவலுக்கெல்லாம் கை கொடுப்பவள், பண்ணுக்கு தாளமானவள், பாசத்திற்கு பாலமானவள், நெஞ்சுக்கு உரமானவள், காவலுக்கு கை ஒடுப்பவள், மனக்கும் சோலையானவள், இதயத்திற்கு இதமானவள், எல்லாரும் நேசிப்பவள், எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணக அரசி இனம், சாதி, மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி அன்னை மரியாள் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கிறாள் என்று ரொம்ப அழகாக தேம்பாவணியில் வாழ்த்துரையாக அன்னை மரியாளுக்கு சுடு அந்த தேவத்தாயினுடைய விண்ணக அரசினுடைய பெருவிழாவை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரிய சில சிந்தனைகள். விண்ணக அரசியாக அன்னை உயர்த்தப்பட்டதற்கு பல காரணங்கள், மிக முக்கியமான சில காரணங்கள் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் பயன்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுடைய வீட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது எலிசபெத் அம்மாள் பயன்படுத்திய 3 சொல்லாடல்கள் அழகாக பொருந்துகிறது. அன்னை மரியாள் விண்ணக அரசி என்று முதல் சொல்ல, the first statement from எலிசபெத் என்ன தெரியுங்களா? நம்பர் 1 என்ன? பெண்களுக்குள்ளாம் ஆசி பெற்றவள் நீரே, பெண்களுக்கெல்லாம் ஆசி பெற்றவள் நீரே, blessed among all the women. ஆக பெண்களுக்கெல்லாம் ஆசி பெற்றவள். உண்மைதான். ஆக அன்னை மரியாள் எல்லாரையும் ஆசி, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாவ கரையில்லாத அந்த மாசற்ற வாழ்க்கை, அருள் நிறைந்த வாழ்க்கை இறுதி வரைக்கும் காப்பாற்றுகிறார். புதிய ஏவாளாக இருக்கிறார். பழைய பாட்டு ஏவாளுடைய எதிர் நிழலாக புதிய ஏவாளாக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஏவாள் யார், புதிய ஏவாள் அன்னை மரியாள் என்று ஒப்பிட்டு கம்பாரிசன் பண்ணாதான் நமக்கு நன்றாக புரியும். பழைய ஏவாள் என்ன செய்தால்? தீயோனின் தாக்குதல் அல்லது தீயோனின் பேச்சை, சாத்தானின் பேச்சை கேட்டு அவள் அழிவை கொண்டு வந்தாள் இந்த உலகத்துக்கு. ஆனால் அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு வாழ்வை கொண்டு வந்தவள் தான் அன்னை மரியாள். கடவுளுடைய கனிக்கு ஆசைப்பட்ட, பிறரது கனிக்கு ஆசைப்பட்டவள் தான் யாரு? பழைய ஏவாள், சுயநலவாதி. ஆனால் தன்னுடைய கனியை, கடவுளுடைய கனியை உலகிற்கு வழங்கிய த அல்ட்ரூஸ்டிக் பிறர் நல பர்சன் தான், பிறர் நலவாதி தான் அன்னை மரியாள். ஆக கடவுளை போல் ஆக வேண்டும் என்று அகந்தையால் தூண்டப்பட்டவள் தான் பழைய ஏவாள். ஆனால் இதோ உமது வார்த்தையின் அடிமை, உமது அடிமை வார்த்தையின்படி ஆகட்டும் என்று தாட்சியால் தூண்டப்பட்டவள் தான் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள். நான் எந்த பாவம் செய்யல, எல்லாம் பாம்புதான், சாத்தான் தான் செய்தது தன்னை குற்றமற்றவராக காட்டிக்கொண்டவர் தான் பழைய ஏவாள். ஆனால் அன்னை மரியாள் தான் பாவம் அறியாமல் இருந்தால் மனுகுலத்தின் மீட்புக்காக குற்றங்களை சுமந்து கொண்ட தியாக மரியாள் தான் அன்னை மரியாள். பத்தியில் எவ்வளவு அழகான விஷயமாக, இதனால்தான் பெண்களுக்கெல்லாம் ஆசி பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகிறார். இரண்டாவதாக எலிசபெத்துடைய வார்த்தைகள் என் ஆண்டவரின் தாய் என்கிறார். she is the one first watered, she is a mother of God. அன்னை மரியாள் கடவுளின் தாய், தாய்மக்குரிய பேரோடு நாம் எல்லோரையும்
அரவணைக்கிறாள், ஆசீர்வதி. இது இரண்டாவது கூற்று. எலிசபெத் மூன்றாவது என்ன சொன்னீங்களா? ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். பயங்கரமான வார்த்தை. கடவுள் உனக்கு சொன்னவை என்று நம்பினீர். நம்புதல் என்பது கடவுளை சார்ந்திருப்பது. நம்புதல் என்பது கடவுள் பார்த்துக் கொள்வார் என்பது. நம்புதல் என்பது வாழ்க்கையில் கடவுளிடம் பெறக்கூடிய ஆற்றல். ஆக அன்னை மரியாள் கடவுளை முழுசா நம்பினார், கடவுள் வார்த்தையை நம்பினார். ஆக கடவுளை நம்புவதுதான் ஆற்றல் வாழ்வென்ற அழகான சிந்தனையை இன்றைய நாள் விழா கொடுக்கிறது. ஆக இந்த விழாவுடைய சிந்தனையாக வீட்டுக்கு நாம் என்ன எடுத்து செல்லலாம் தெரியுங்களா? The first, நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? மண்ணகத்தை தாண்டிய வாழ்க்கை பயணம் ஒன்று இருக்கிறது. ஆக இந்த மண் நிரந்தரம் அல்ல. மண்ணக வாழ்வு விண்ணை நோக்கிய பயணம். அதை விண்ணக அரசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விண்ணகத்தை நோக்கி நம் பயணங்களாக நம்முடைய குடும்ப வாழ்வு அமையும். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக அன்னையினுடைய faith and surrender. மதர் மேரிஸுடைய faith and surrender, விசுவாசம், சரணாகதி. கடவுளே நீரே என்று விசுவாசிப்பதும் கடவுளிடத்தில் சரணாகதியாகக்கூடிய மனநிலையில் குடும்பங்கள் வளர. இறுதியாக the inner freedom, 78வது ஆண்டு விழா, அக விடுதலை. அந்த அக விடுதலை தான் தன்னுடைய பாடலாக அன்னை மரியாள் பாடுகிறாள். புற விடுதலை அல்ல, அகத்தில் விடுதலை இருக்கின்ற போதுதான் புறத்தின் விடுதலையை நாம் கொண்டாடுவோம். மனசுக்குள்ளாக விடுதலை பெறக்கூடிய மனிதர்களாய் நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய செயல்பாடுகளில் அந்த விடுதலை உணர்வை, கடவுள் தரக்கூடிய விடுதலை உணர்வை உணர்கின்ற போது புற விடுதலையை நாம் கொண்டாடுவோம். இந்த சிந்தனைகளோடு அன்னையினுடைய அருள், அன்னையுடைய ஆசீர், அன்னையினுடைய விண்ணக அரசுடைய தாயினுடைய அந்த பலத்தையும் அந்த நம்பிக்கையை பெற்று விண்ணக அரசை நாம் வாழ்வில் கொண்டாடுவோம். அன்னையாம் தேவத்தாய் உங்கள் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச மன்றாட்டை நாம் சொல்லுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியும் பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். அமர்வம். காணிக்கை பாடலை நாம் பாடுவோம். அனைத்துலக நிறைவாமை பெற்றுகள் மறுபெருக்கள் அந்த அப்பத்தை பெற்றுக்கள் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மக்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக அனைத்துலக நிறைவாமை பெற்றுகள் மறுபெருக்கள்
அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒப்பு கொடுக்கிறது திருப்பலி. நம்முடைய தேசம் இன்னும் வளத்தோடும் நலத்தோடும் தலைவர்கள் எல்லாம் பிறர் நல சிந்தனைகளோடு வளரும். நம்முடைய தேசப்பற்றெல்லாம் நாம் வளர்த்து கொண்டு பிறருக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும் அன்னையாம் விண்ணேற்பு திருவிழாவுடைய நாளில் ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் எங்கள் உழைப்பின் அடையாளமான இந்த காணிக்கைகள் உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையினால் எங்கள் இதை எங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதி ஆனதே. ஆண்டவரை தூயவரானிருந்து என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நடை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாக கன்னிமரியால் இன்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகின் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கை மாறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்து மிக பொறுத்ததுமை. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: இயேசுக்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்ப விண்ணேற்ப அன்னையுடைய அருள் ஆசிரியை கேட்போம். ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் நம்பி அந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள என் ஆண்டவரின் தாய் என்னது தாய்மையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற அதோடு இணைத்து அந்த தாயினுடைய அழகான அருட்கரங்களால் நாம் வழி நடத்தப்பட ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். வானக தந்தை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் மனம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டாலும் அன்பின் நிறைவை அடைய செய்தலும். அன்பான இயேசுவின் நாளில் தங்கள் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், நன்றீதலாக திருப்பலி ஒப்புக் கொடுப்பவர்கள், சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்பவர்கள், உம்மிடத்தில் அன்னையுடைய ஆசீர்வாதத்தை பெற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கிற மக்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆண்மையை பாற்றுக்காக ஒப்புக் கொடுத்த ஆண் மக்கள் மேல் முடிவில்லாத மோட்ச பாக்கியத்தை பொழியும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மெதுனக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமக ஒளியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கவந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாற்றியும் எங்கள் உமக்கு உரியதே. பெண்களுக்கெல்லாம் ஆசி பெற்றவள் அன்னை மரியாள், ஆண்டவரின் தாய் என்று அந்த அடையாளத்தை பெற்றவர். அந்த தாய்மை பேரோடு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்ற நம்பிய நம்பிக்கையின் விசுவாசத்தின் மகுடம், மணிமகுடம், புதையல் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த ஜபத்தின் வழியாக நாம் செபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது. அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திரு துதர்களுக்கெல்லாம் விழுந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நிற்பாராம். உம்முடைய திருவுடல் இரத்தத்தின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் என்னாலும் பொழிந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுக்கு பிறகு நமக்கென்று ஒரு நீடிய பயணம் இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வுக்கு பிறகு ஒரு பயணம், அந்த பயணம் விண்ணக நோக்கிய பயணம் என்ற சிந்தனையை கொடுப்பது. அதோடு ஆண்டவருடைய அருள் ஆசி நம்மேல் ஆக விடுதலையாக வருவது. அன்னை கொண்டிருந்த அந்த விசுவாசம்
அன்னை கொண்டிருந்த அந்த சரணாகதி மிகப்பெரிய பலமாய் மாறியது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இதோ நம்ம ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கும், நம்ம எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும், நம்பிக்கையோடு வகை தந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும்.
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு நாள் மகிழ்ச்சி. ஆக இன்றைக்கு நம்முடைய சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதோடு அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா மிகப்பெரிய பலம். அன்னையுடைய விழா என்றாலே பயங்கரமான பலமும் ஆசீர்வாதம். அன்னை மரியாள் துருப்புச்சீட்டு, கடவுளிடம் நெருங்க, கடவுளிடம் செல்ல, கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்க அழகான துருப்புச்சீட்டு தான் அன்னை மரியாள். எப்படி இருக்கு? கோவிலாம் நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கா? பாருங்க, அன்னை மரியாள் எவ்வளவு அழகுபடுத்திருக்கிறோம். ஆல்டர், பிறகு சூசையப்பர், பிறகு அதெல்லாம் ரொம்ப அழகு. இதை விட அழகு நீங்கள் எல்லாம் வந்தது தான் அழகு. இது அழகென்றால் நீங்கள் தான் பேர் அழகு. ஆக மக்கள் எல்லாம் வருகின்ற பொழுதுதான் ஆலயம் புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி, மறுமலர்ச்சி, எழுச்சி ஆகியால் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான். ஆக காலையிலே நாம், எனக்கு தெரிஞ்சு 5 திருப்பலி இன்றைக்கு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல, நம்ம கோயில்ல தான் இருக்கு. ஆகையால வழக்கமா 1 இல்ல 2 அட் த மோஸ்ட் 3 தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கோவில்ல 5 திருப்பலிகள். பங்கு தந்தை உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக காலையிலே நாம் 6 மணிக்கே முதல் திருப்பலி வைத்து பள்ளிக்கூடத்தில் தேசிய கொடியை நாம் ஏற்றி, பிறகு உங்களுக்கு நான் லேட்டாக தான் மாஸ் தொடங்கினேன். ஷார்ப்பாக உங்களுக்கு மாஸ் தொடங்குவேன். இன்னைக்கு நான் லேட்டாக தான் தொடங்கினேன் இல்லையா? 10 நிமிஷம் லேட்டாக தொடங்கினேன், நான் கரெக்டாக முடிச்சுட்டேன். சரியா? அதில் 1 ஹவர் மாசு கரெக்டாக உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு பத்திரமாக வீட்டில் போய் நல்ல மகிழ்ச்சியோட இன்னைக்கு சுதந்திரம் என்று அப்படி கொண்டாடுவதில்லை. சுதந்திரம்னா என்னான்னு யோசிப்பதான். இன்னைக்கு நான் சொன்னேன், சுதந்திரம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைங்க எதுவும் பிள்ளைகள் பெற்றோர் யாரும் சொல்ல, அதுவல்ல. The freedom is totally changed. The independence totally changed. இன்னைக்கு எதுக்காக freedom, எதுக்காக சுதந்திரம், அதோடைய சாரமும் மறந்து போச்சு. The freedom with responsibility, இல்லையா? பொறுப்புணர்வோடு கலந்த freedom. This is a moral theological word. Freedom with responsibility. சுதந்திர விழாவை பொறுப்புணர்வோடு கொண்டாட, முன்னோர்கள் செய்த தியாகத்தை, ரத்தம் சிந்தியதை நினைவு கூற, தேசப்பற்றை நான் வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு தேசத்தின் பற்றை வளர்த்து கொடுக்க, வளர்த்தெடுக்க, தாரை வார்த்து எடுக்க, இப்படியாக நாம் இந்த நாளை கொண்டாடும். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி அன்னை மரியாளுக்கு நல்ல ஒரு ஜோராக கரவலை எழுப்பி வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு முடிந்தவுடன் காஃபி இருக்கு இல்லையா? காஃபி இருக்கு. நல்லா பங்கு பெற ரொம்ப ஆர்வத்தோடு செயல்பட பெனிஸ்டன், வின்சென்ட், ராஜேஷ், மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய கோஆர்டினேட்டர்ஸ், எவ்வளோ பேர் நல்லா பெருசா. எனக்கு தெரிஞ்சு எல்லா பங்குலையும் அன்பியம் கூட்டத்துக்குன்னா மிஞ்சி போனா 20 பேர் 30 பேர். நம்ம பங்குல வச்சா 200 பேர். பங்கு பேரை வச்சா அட் த மோஸ்ட் 20-25 பேர். நம்ம பங்குல வச்சா 80 பேர். இப்படியாக எல்லாமே மக்களுடைய அந்த பங்களிப்பு, ஒரு ஒத்துழைப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் பங்கு மக்கள், நேற்று கூட நான் வீடு சந்திச்சேன், 16 வீடு சந்திச்சேன். ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். எவ்வளவுதான் எனக்கு வேலை இருந்தாலும் 16 வீடெல்லாம் நான் சந்தித்தோம். மிகுந்த மகிழ்ச்சி. வீடுகளுக்கு போகின்ற போதெல்லாம் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்வார்கள். அதில் மிக முக்கியமாக ஃபாதர், நீங்க தான் ஃபாதர் திருமணம் செய்து வைத்தீர்கள், புதுநன்மை கொடுத்தீர்கள் என்று சொல்லுகின்ற போது அது மிகுந்த மகிழ்ச்சி தான். ஆக உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு பங்கு பேரவையின் கூட்டமானது நடைபெறும். முடிந்த பிறகு காஃபி இருக்கும். சாப்பிட்டு பேசிட்டு உறவாடிட்டு உரையாடிட்டு வாழ்த்துக்களை சொல்லி அதற்கு முன்பாக மாதாவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு அன்னையுடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு குடும்பங்கள் வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பங்கிலே அடுத்து ஆங்கில திருப்பலி 11 மணிக்கு புதுநன்மை 40 பிள்ளைகள் பெறுகிறார்கள். சிறப்பு திருப்பலி சாயங்காலம் மாலை 6:30 மணிக்கும் திருப்பலி இருக்கும். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்க பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையினால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
விண்ணக தாயினுடைய சிறப்பாசிரியை நாம் பெற தலை வணங்கி நாம் செபிப்போம். அன்னுடைய ஆசிரியை கேட்போம். அம்மா நம் எல்லாருடைய குடும்பத்திற்கும் கலங்கரை விளக்கமாக ஒளி விளக்காக இருந்து நம்பிக்கை நாயகியாக நம்பிக்கை நங்கூரமாக இருந்து நம் குடும்பங்கள் நம் தனிப்பட்ட வாழ்வெல்லாம் இதனால் ஆசீர்வதிக்க நம் தேசத்தை எல்லாம் ஆசீர்வதிக்க செபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பெற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் அருள் வாழ்வில் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுதந்திரம் கலந்த பொறுப்புணர்வு என்ற சிந்தனையை சுதந்திர தின விழாவில் பெற்று நம் அன்னையாம் விண்ணக தாயினுடைய மடியில் தவழ்கின்ற பிள்ளைகளாக குடும்பங்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.